அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி, தமிழுக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி காலையில் 7:45 வரை, அதற்கு மேல் ஏகாதசி திதி. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சாயங்காலம் 5:46 வரை விருச்சிக ராசிக்கு உடையது. அதற்கு மேல் தனுசு ராசிக்கு உரியது. இன்று ராகுகாலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, மத்தியானம் அதாவது பகல் 10:30லிருந்து 11:30 வரை, 1:00லிருந்து 2 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலர். நீங்கள் சாப்பிடக்கூடியது காலையில் ஸ்வீட், அந்த கேசரி பாத்து அல்லது கொண்டக்கடலை சன்னான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்களை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஜோதிட படத்தில் எதை பார்க்குறோம்னா, இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அதீத சக்தி படைத்த ஒரு நிபுணராகவும் மாதரை வருத்தும் மனோபாவம் உடையவராகவும், பெண்களில் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார். குத்தி குத்தி பேசி அவர்களை ரொம்ப மனசு நோகும்படிமா செய்யக்கூடிய மனநிலை உடையவராக இருப்பார். அதே மாதிரி சந்நியாசத்தை நாடும் சபல புத்தி கொண்டவர். தட் மீன்ஸ் இதை என்னடா வாழ்க்கை பேசாட்டி சன்னியாசியை பேசலாமான்னு அப்பப்போ, அதாவது குடும்ப பாரத்தை சுமைப்பதே ஒரு பெரிய சுமையாக கருதக்கூடியவர். அதனால் அந்த சன்னியாசம் பேரலாமாங்கிற சபல புத்தி கொண்டவராக இருப்பார். அந்நியரை வெறுக்கும் குணம் உண்டு இவருக்கு. அதே மாதிரி இவர் நற்காரிய ஈடுபாடு அற்றவர். நல்ல காரியம் செய்கிறோம், அது செய்யணும், அந்த தான தர்மம் பண்ணுறோம், அந்த மாதிரி நற்காரிய செயல்களில் ஈடுபாடு இல்லாதவராக இருப்பார். இவர்கள் தனது குடும்பத்தில் வீண் சச்சரவை உண்டு பண்ணவராகவும் இருப்பார். இதுதான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினோட கேரக்டர். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதை உபயோகித்து கொள்ள நினைப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இது இந்த ராசி பலன் கோச்சாரம்னு சொல்லக்கூடியது. இன்றைய கிரக நிலை, இப்பொழுது உள்ள கிரக அமைப்புப்படி. ஜாதகம்ங்கிறது செப்பரேட். அதில் தான் நம்மளோட எதிர்காலம், நம்மளோட கடந்த காலம், நம்மளோட ப்ரொஃபஷன், நம்மளோட படிப்பு, குழந்தை குட்டி, மனைவி, மக்கள், ஆசி பாசி எல்லாவற்றையும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடமாற்றம் என்பது உண்டாகிறது. அதே மாதிரி அம்மா சின்ன பிரயாணம் போக வேண்டிய சூழ்நிலையை உண்டாகிறது. பிரயாணம் மேற்கொள்கிறார். பொருள் வரவு பரவாயில்லை. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் சேர்கின்றன. விருந்து நிகழ்ச்சிக்கு செல்கின்றீர்கள். அடுத்து ரிஷபராசி. வீட்லேயும் சரி, வெளியூர்லேயும் சரி, வெளியிடங்கள்லேயும் சரி, கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சியமான நிகழ்ச்சிகள் ஆகியவை அமைகின்றன. வீம்புக்காக அந்த கெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கெத்தை காட்டுறதுக்காக செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நஷ்டமே ஏற்படுகிறது. ஸோ அதை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவுகின்றது. அடுத்து மிதுன ராசி. கண், காது போன்றவற்றில் பிரச்சனை உண்டாகலாம். வீண் அலைச்சல், வீண் சச்சரவு உண்டாகின்றது. எவ்வளவு செலவு ஏற்பட்டாலும் தேவையான பணம் வந்துவிடுகிறது. சிறு பிரயாணமும் அதன் மூலம் நல்ல பலனும் கிடைக்கின்றது.
மனைவி அல்லது அன்னையின் பெயரில் தொழில் ஆரம்பிக்க முயற்சி செய்கின்றீர்கள். அடுத்து கடகராசி. சிறு சிறு வியாதிகள், விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வியாதிகள் வர வாய்ப்பு உள்ளது. ஸோ சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டுங்கள். சும்மா கண்ட இடத்துல பிளாட்பாரத்தெல்லாம் எதையும் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் ஹைஜீனாக உள்ள இடங்களில் ஹைஜீனாக உள்ள பொருட்களையே சாப்பிடவும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகி கொண்டே செல்கிறது, அதிகரிக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கிங் ஆகியவற்றில் நஷ்டமே வருகிறது. நண்பர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று பணவரவு நன்றாக இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்கள் இருந்தால் அதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கிறது. நண்பர்கள், பெரியோர்கள், மேலதிகாரிகளின் உதவி கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. பொருள் வரத்து நன்றாக இருக்கின்றது. தொழில் நன்றாக நினைப்பதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷனில், ட்ரேடிங்கில் கூட நல்ல லாபமே உண்டாகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் சேர்க்கை கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அப்புறம் துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு இன்று பகைவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, தீமை உண்டாகின்றது. பொருள் இழப்பும் நடக்கிறது. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி தொல்லை கொடுக்கின்றன. கொஞ்சம் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், அவமானம் உண்டாக வாய்ப்புள்ளது. உத்தியோகம் செய்பவர்களுக்கும் வேலை செய்வதற்கே இஷ்டமில்லை, ஏனோ தானோ என்று செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி சாயங்காலம் 5:46 வரை சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதை தவிர்த்து விடவும் மிகவும் எச்சரிக்கை தேவை. அடுத்து தனுசு ராசி. பணவரவு உண்டாகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றினால் கூட நல்ல லாபம் உண்டாகின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலனே கிடைக்கின்றன. வீட்டிலுள்ள பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே உண்டாகின்றது. நடக்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் மனம் மகிழ்ச்சிக்கானதாகவே அமைகின்றன. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். ஆடல், பாடல், கேளிக்கை, பார்ட்டி என பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகின்றது. அடுத்து கும்பராசி. சிறு சிறு நஷ்டங்கள் உண்டாகின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. கடன் தொல்லை மனதை பாதிக்கின்றது. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. அடுத்து மீனராசி. புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றது. மாணவர்களுக்கு மனம் கல்வியில் பூர்ணமாக ஈடுபடுகின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. பூர்வீக இடத்திற்கு சென்று வர எண்ணுகிறீர்கள். சென்று வர மிகவும் மாற்றங்கள் உண்டாகும். சென்று வாருங்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.